மனித உடலில் நாம் பெரிதாக கவனிக்காத ஒரு அமைதி நிறைந்த செயல்பாடு இருக்கிறது. அதுதான் வியர்வை சுரப்பிகள். உடல் உஷ்ணம் அதிகமானால் வியர்வையாக தண்ணீரை வெளியேற்றி உடல் வெப்பத்தை சமநிலையில் வைப்பது இந்த வியர்வை சுரப்பிகளின் முக்கிய பணி. உடல் அதிக சூடாகி நம்மை பாதிக்காமல் காக்கும் ஒரு பாதுகாப்பு இது. இதோடு மட்டுமல்ல, உடலுக்குள் சேரும் அசுத்தங்கள், உப்பு, தேவையற்ற கழிவுகள் வியர்வுடன் வெளியேற்றப்படுகின்றன. அதாவது உடலை சுத்தமாக வைத்திருக்க கடவுள் வைத்த ஒரு இயற்கை வழி. இங்கேதான் ஆன்மீக பாடம் தெரிகிறது. உடல் சுத்தமாக இருக்க வியர்வை அவசியம் போல உள்ளம் சுத்தமாக இருக்க துறப்பு அவசியம். தேவையற்ற ஆசைகள், தீய சிந்தனைகள், பகை, பொறாமை, அகந்தை, உங்களை இவற்றை உள்ளே வைத்துக் கொண்டால் உள்ளம் சூடாகிவிடும். அதை வெளியே விடும்போதுதான் மனசுக்கு அமைதி வரும். வியர்வை வெளியேறும் போது உடல் லேசாகும். அதே போல தேவையற்றதை துறக்கும் போது வாழ்க்கையும் லேசாகும். கடவுள் மனிதனுக்குள் வெப்பத்தை சமநிலையில் வைக்கவும் அசுத்தங்களை அகற்றவும் இந்த அற்புதமான அமைப்பை வைத்திருக்கிறார். இந்த வியர்வை சுரப்பிகள் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். சுத்தம் உடலுக்கே அல்ல, சுத்தம் உள்ளத்திற்கும் வேண்டும். இப்படிப்பட்ட ஞானத்தோடு மனிதனை படைத்த அந்த இறைவனுக்கு நாம் மனமார்ந்த நன்றி செலுத்துவோம்.